அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓம்புக. திருவருட் பிரகாச வல்லற்பெருமான் அருள் செய்த திரு சுத்தசன்மார்க்க நெறியினை நமது சொற்பொழிவுகள் வாயிலாகவும் நூல்கள் வாயிலாகவும் மனித குலத்திற்கு எளிதாக புரியும் வகையிலே அமைத்து தந்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 99வது பாடலுக்கு அவர்கள் சொற்பொழிவாற்றியது அந்த நாள் 10/3/1983. இன்று 99வது செய்யுளுக்கு விளக்கம் காண்போம். இது 100வது பாடலாகிய கடைசி பாடலுக்கு முந்தினது. இப்பாடல் சில முக்கியமான ஒன்றாகும். இதில் கடவுளின் ஆனந்த அனுபவத்தை ஏற்று வாழும் நிலை விவரிக்கப்படுகிறது. சென்ற பாடல் ஒளி பெற அணிந்து கொள்ளுவந்தே என முடிவடைந்து இப்பாடல் ஒளியது திரண்டு என்று தொடங்கப்பட்டுள்ளது. ஒளியது திரண்டு ஒரு தயா உருவாய் ஓங்குமென் பகரரும் பதியில் தளியது கொண்டு தயா பெருஞ்சோதி தனை அடைந்தவர்களுக்கெல்லாம் கிளியதுவாகும் கிளர் சுக வடிவம் கேண்மயிர் கொடுக்க இம்மாலை எளியது என்று எண்ணிடாது இங்கே ஏற்றனின் இடுகிறார் இன்றே ஏற்று அணிந்து இடுகிறார் இன்றே என்பது பாடல். கடவுளின் நாள்நிலை உண்மையை சதுரர் ஆக விளங்கும் தன்மையை விளக்க வந்தன கடைசி 4 பாடல்களாகும். அகண்டமாக எங்கும் நிறைந்து விளங்கும் பரம்பொருள் சத்து சித்து ஆனந்தம் மயமாக நம்மில் நித்தியமாக விளங்கி கொண்டுள்ளார். 96 தத்துவங்களுக்கு அப்பால் பகரரும் பதியில் அருட்பெரும் ஜோதியாய் தனிப்பெரும் கருணை வடிவாய் தயா பெருஞ்சோதியாய் தனிப்பெரும் தயவாய் விளங்கி கொண்டுள்ளார். கடவுளின் உண்மையை கண்டு கலந்து அதுவாகி நின்று அனுபவிக்கும் ஆனந்தானுபவ உண்மையை சுட்ட வந்தது இப்பாடல். இதன் முதல் வரி ஒளியது திரண்டு ஒரு தயா உருவாய் ஓங்குமென் பகரரும் பதியில் என அமைந்துள்ளது. அகண்ட பிரபஞ்சம் எல்லாம் பெருஞ்சோதி மயமாய் எங்கும் எதிலும் நிறைந்து மறைந்து விளங்கும் பரம்பொருள் நம்மில் சிறநடுவில் வெளிப்பட்டு விளங்குகின்றார். சிறநடுவில் எங்கே விளங்குகின்றார்? பகரரும் பதியில் சொல்லுவதற்கு அரிதான பகர வடிவ தலத்தே ஒளி வடிவாய் திகழ்கின்றார். ஆண்டவரின் உண்மை வடிவத்தை புறத்தை எங்கும் காண முடியாது. புறத்தை காண முடியாத ஒன்றே அகநிலையில் சிறநடுவில் நாம் கண்டுகொள்ளும் வண்ணம் விளங்கி கொண்டுள்ளார். தயாபெரும் ஜோதிமயமாய் எங்கும் விளங்கும் ஆண்டவரே தனிப்பெரும் தயவு வடிவாக தயவு ஒளியாக சிறநடுத்தலத்தை விளங்குகின்றது. இத்தயவு ஒளி எல்லாம் செய்ய வல்லது, முழு ஆற்றல் கொண்டு விளங்குவது, எங்கும் பூரணமாக விளங்கும்
ஆண்டவரை இங்கே பூரணமாக கண்டுகொள்ள முடிகிறது. சூரிய ஒளி எங்கும் பரவி நிலைத்து விளங்குகின்றது, நிறைந்து விளங்குகின்றது. ஒரு பூதக்கண்ணாடியின் வழியாக சூரிய கதிர்களை செலுத்தி ஒரு புள்ளியில் ஒளியானது செல்லும்போது ஒரு புள்ளியில் குவியுமாறு செய்யும்போது அப்புள்ளியில் காகிதம் அல்லது பஞ்சு வைத்தால் பற்றி எரியும். சூரிய ஒளியின் ஆற்றல் ஒரு புள்ளியில் அதிகரித்து விளங்குவதைப் போல எங்கும் நிறை பரம்பொருள் ஒளி வடிவாக திரண்டு தயா உருவாக சிற நடு தளத்தே தீபச்சுடர் போல் விளங்குகின்றார். எப்படி விளங்குகிறார்? தளியது கொண்டு தயா பெருஞ்சோதி தனியடைந்தவர்களுக்கெல்லாம். தளி என்பது கோயில். தயவே இங்கு கோயிலாக விளங்குகின்றது. தயவு ஒளியே கோவிலாகவும் ஆண்டவர் அங்கே தயவு ஆகவும் விளங்குகின்றார். தனிப்பெரும் தயவு கோயிலாக விளங்க அதன் ஆற்றலே ஆண்டவராக விளங்குகின்றது. யார் அதனை அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது? நாம் எவ்வாறு அதனை அடைவது? மன ஓர்மையால் நினைந்து நினைந்து உணர்ந்து அது என்றும் நாம் என்றும் பிரிவற்று நிற்கும் போதுதான் அடைய முடியும். தீண்டாத வெளியில் பிரகாசித்து கொண்டுள்ள சூரியனை எப்படி அடைய முடியும்? முடிவதில்லை. மற்ற கருவிகள் எத்தனையோ வகைகளில் கண்டுபிடித்து அவற்றின் உதவியால் அண்டவெளியில் செல்ல முற்பட்டுள்ள மனிதனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் செல்ல முடிவதில்லை. ராக்கெட், டிவி உதவியால் நிலையம் சென்றடைந்தான். மற்ற கோள்களுக்கு செல்ல முயற்சிகள் செய்கின்றான். ஆயினும் அவன் சூரியனை அடைய முடியவில்லை. அதனை அடைவது என்பது முடியாத காரியமாக உள்ளது. ஏனெனில் சூரியன் கோடிக்கணக்கான டிகிரி உஷ்ணம் உடையது ஆகும். சூரியனின் கதிர்கள் பிரதிபலிப்பதால் ஒளியை பெறக்கூடிய மற்ற கோள்களிலே உஷ்ணம் அதிக அளவில் உள்ளது. சூரியனை அடுத்துள்ள புதன், சுக்கிரன் ஆகிய கோள்களிலே பூமியில் இருப்பதைப் போல் தொள்ளாயிரம் பங்கு அதிக உஷ்ணம் உள்ளது. சூரியனை விட்டு அதிக தொலைவில் உள்ள குரு, சனி போன்ற கோள்களில் அதிக அளவில் குளிர்ச்சியாக உள்ளது. இத்தனை பேராற்றல் உடைய சூரியனை எப்படி அடைய முடியும்? தந்திர மந்திர உபாயங்களால் அடைந்தாலும் வாழ முடியுமா? எனில் வாழ முடியாது. சூரியனும் பிற கோள்களும்
எல்லாமுமே நாம் கடவுள் உண்மையை உணரவே உண்டாக்கப்பட்டவையாகும். நாம் அடைய வேண்டியது தயாபெருஞ்சோதி சூரியன் ஆகும். இந்த சூரியனை எப்படி அடைய முடியும்? அருள் பெற்றால் அடையலாம். மன ஓர்மையோடு புருவ நடுவிருந்து சிந்தித்து சிற நடு விளங்கும் தயாபெருஞ்சோதியை சார்ந்து கொண்டு தயவோடு வாழ்தல் வேண்டும். இத்தயவு வாழ்வு என்பது பொய்ப்பாவனையால் வராது. தயவு சொரூபமாக விளங்கி உயிராற்றல் உணர்வு எல்லாம் தயவுமயமாக விளங்க வேண்டும். வள்ளல் பெருமான் இத்தயவை ஒப்பற்ற அருள் வாழ்வை அருள் வடிவை பெற்றுக்கொண்டார். இரக்கம், தயவு, கருணை மயமாக அகத்தே விளங்க புறத்தே அருட்பிரகாச வடிவம் பெற்று அகம்புறம் எல்லாம் அருளோடு கலந்து அருள்மயமாகி வாழ்கிறார். அவர் எக்காலத்தும் எதனாலும் அழியாத வடிவை தேகத்தை பெற்றுக்கொண்டுள்ளார். எதனால் பெற்றுக்கொண்டார்? எப்படி பெற்றுக்கொண்டார்? காற்றாலே புவியாலே ககனமதனாலே என்னும் பாடலில் அருட்பெருஞ்சோதியை சார்ந்து கொண்டதனால் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். இங்கு நாம் தயாபெருஞ்சோதியை சார்ந்து கொண்டால் ஆனந்த வடிவம், சுக வடிவம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்பாடலினால் உணர்கிறோம். கிளியதுவாகும் கிளர் சுக வடிவம் கேண்மயிர் கொடுக்க விம்மாலை என்னும் வரிகளால் கிளி வடிவம் பெறலாம் எனப்படுகிறது. கிளி என்பது சுகம், ஆனந்தம். என்னும் பொருளையும் தருகின்றது. கடவுள் இன்ப நிலையை கிளியாக கற்பனை செய்து கூறியுள்ளனர். இவ்வாறு கிளியாக கற்பனை சொல்லுதன் காரணம் என்ன? கிளியின் தத்துவம் என்ன? கடவுள் ஆன்ம ஒளியை விளக்குவதற்காக இவ்வாறு கிளி வடிவில் சொல்லிச் சென்றனர். கிளியினும் பச்சை கிளி, பஞ்சவர்ண கிளி, வெள்ளைக்கிளி, மஞ்சள் கிளி என பல வகை உண்டு. ஆக ஆன்ம உண்மையை தெரிந்து கொள்ள ஆன்மாவை பறவையாக கற்பனை பண்ணினர். பறவையிலும் அன்னம், ஹம்சம், மயில், கொக்கு, கிளி, பஞ்சவர்ண கிளி என பல வகையாக கூறினர். பஞ்சவர்ண கிளி 5 வண்ணங்கள் கொண்டது. இது ஆன்மாவின் ஐஞ்சக்தி காரியப்பாடுகளை அகத்தே விளங்க புறநிலையில் ஐம்மலங்களாக விளங்குகின்றது. அது அஹரம், ஊஹரம், மகரத்தால் விந்து, நாதம் என 5ஆக ஓங்காரத்தின் உட்பொருளாக விளங்குகின்றது. தயா பெருஞ்சோதியாக விளங்கும் கடவுள் உண்மையை தன் உண்மையாக உணர்ந்தவரே இரண்டற்ற ஒன்றான நிலையில் விளங்குபவராவர். அவரது வாக்கு அருள் வாக்கு ஆகும். தெய்வீக வாக்கு ஆகும். சாதாரண
கிளியானது சொன்னதை சொல்லும். ஆக ஆன்ம கிளியானது அருள் அமுதை வழங்கி அகத்தே ஞான தேகத்தையும் புறத்தே சுத்த தேகத்தையும் வழங்கி வாழ்விப்பது ஆகும். சுத்த பிரணவ தேகமே சுக வடிவம் ஆகும். இக்கருத்தை விளக்குவது போல கிளியின் வண்ணம் அமைந்துள்ளது. கிளி முழுமையாக இலையை போன்ற இருண்ட பச்சை வண்ணம் உடையது அல்ல, இலேசான மஞ்சள் கலந்த பச்சை வண்ணம் உடையது. எனவே மஞ்சளும் பச்சையும் கலந்த பொன் வண்ணம் ஆக உண்மையை விளக்குவதாக உள்ளது. மஞ்சள் வண்ணம் கடவுளின் பொன் வடிவம் குறிப்பது. பச்சை வண்ணம் பராசக்தியின் அம்சமாய் விளங்குவது. அருட்ஜோதி உண்மையை விளக்குவது. அருள் வெண்மை நிறம் ஆகும். அதுவே பச்சை வண்ணமாக பராசக்தி வடிவாக விளங்குகின்றது. ஜோதியானது உண்மை வண்ணம் கொண்டு விளங்குவது. ஆன்ம உண்மையையும் அது வழங்கும் சுகம் இன்பம் சுக வடிவையும் விளக்க வந்ததே கிளி வடிவம் ஆகும். புராணங்களில் சுகபிரம்மம் என்ற தோற்றம் கொண்ட ஒருவரை உருவாக்கி தந்தனர். தலையானது கிளியாகவும் உடல் மனித உடலாகவும் கொண்டு விளங்குவது. தலையிடத்தே தான் கடவுள் உண்மை தயவு ஒளியாக திகழ்ந்து கொண்டுள்ளது. அத்தயவு ஒளியே உயிர் உணர்வு உடல் எல்லாம் நிரம்பும் போது சுக வடிவம் பெறுவதாகும். வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டது திரிதேக சித்தி நிலைப்பேறு ஆகும். புற உடல் சுத்த தேகமாகவும் அதற்கு உள்ளீடாக விளங்கும் மெய்யறிவு ஞான தேகமாகவும் விளங்க நடுவுள்ள உயிர் உணர்வு பிரணவ தேகமாக விளங்க வள்ளல் பெருமான் பிரணவ தேக நிலையில் இருந்து கொண்டு சுத்த தேக ஞான தேக நிலைகளை அனுபவித்தார். இக்கருத்து சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனதாச்சு என்று பாடுகிறார். தாம் பெற்ற பேரின்பத்தை வழங்கிக் கொண்டே உள்ளார். வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்ட இத்திரிதேக சித்தி நிலை அனுபவத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் பெற்று பேரின்ப வாழ்வை அடைதல் வேண்டும். தான் பெற்ற பேரின்ப வாழ்வை பற்றி சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்காரணித்த வடிவம் நிறைந்தோங்கு சித்தெனுமோர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தான் என்று பாடுகிறார். கிளியதுவாகும் கிளர் சுக வடிவம் கெண்மையிற் கொடுக்க விம்மாலை என்பதில் கேண்மை என்றால் நட்பு உறவு என்று பொருள். ஆண்டவர் உண்மையை நட்பு உறவு என்னும் உறவால் தான் பெற முடியும். இதனை வேறு எந்த முயற்சியாலும் அடைய முடியாது. ஆண்டவரின் அருளால் தயவால் மட்டுமே ஆண்டவரை அடைய முடியும். உண்மையான இன்ப வாழ்வு நம் சிறநடுத்தலத்தே தயவுத்தன்மையாக தயா ஒளி விளக்காக
விளங்கி கொண்டுள்ள தயாபெரும் ஜோதியை சார்ந்து கொண்டால் நாம் சுக வடிவம் பெற்று இன்பமுறலாம். அதற்கு இத்தயா விளக்க மாலை உதவுகின்றது. எளியது என்று எண்ணிடாதீங்கே, ஏற்று அணிந்திடுகிறார் என்றே என்று சொல்லப்படுகின்றது. இம்மாலையானது எளியது, அற்பமானது என எண்ணாமல் இறைவர் ஏற்று அணிந்து கொள்கிறார். தயவின் மூலம் உலகம் எல்லாம் சீர்பெற்று உய்வு பெற உள்ளது. இதுவரை உலகம் அறியாத உண்மைகளையெல்லாம் நாம் தயவின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தயவினால்தான் இவ்வுண்மைகள் எல்லாம் உணர்த்தப்பட்டு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் இந்த உண்மைகளை உணர்ந்து அதன்படி வாழ்வு மேற்கொண்டு தயவு வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு உதவ வேண்டி புறத்தே ஒரு தயவாலயம் தோன்றியுள்ளது. அங்கு ஆண்டவர் தயா ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். புறத்தே உள்ள தயவு ஆன்ம ஆலய உதவியால் நாம் அகத்தே சிறனுடைய இடத்தே விளங்கும் தயவாலயத்தே தயவு ஒளியாக விளங்கும் பரம்பொருளை சார்ந்து கொண்டு இன்ப வாழ்வை பெறுவோம். தயாபெருஞ்சோதியின் உண்மையை பூரணமாக உணர்ந்து கொள்ள, அறிந்து அடைய இத்தயா விளக்க மாலை உதவுகின்றது. 96 தத்துவங்களுக்கு மேல் சத்து சித்து ஆனந்த மயமாக விளங்கும் பரம்பொருளை சார்ந்து நாம் வாழ வேண்டும். இதில் சுகநிலை என்பது சதுரர் ஆக நாம் நாள் நிலையில் விளங்கும் இறைவனின் 3வது நிலையாகும். முன்பு சிறுவர்கள் ஒரு விடுகதை சொல்லுவர். நாலு மூலை சதுரம், நடுவிலே ஒரு பெட்டி, பெட்டி நடுவிலே லிங்கம், கை தொட்டால் ஆடும் அது என்ன? 4 மூலை சதுர நடுவிலே ஒரு நந்தவன பெட்டி. எது 4 மூலையுடையது என்றால் ஆட்டு உரல் என்பர். நடுவிலே லிங்கம் என்றது குழவிக்கல் என கொண்டனர். அது கைதொட்டால் ஆடும் என்றது புறப்பொருளுக்கு பொருத்தமாக. ஆனால் இந்த விடுகதையின் உண்மை பொருள் என்ன? 4 மூலை சதுரம் என்றது நமது தலைநடு இடம். இது 4 திக்குகள் திசைகள் உடையது. அங்கு ஆண்டவர் தீண்டாத வெளியில் ஒளிமயமாக விளங்கி கொண்டுள்ளார். அதனை தொட்டால் ஆடும். நாம் இன்னும் அதனை தொடவில்லை. ஜோதி வடிவாக பார்த்து கொண்டுள்ளோம். தயவு ஒளியாக உணர்கின்றோம். நாம் புறநிலையிலிருந்து உணர்வதை விடுத்து அந்த ஒளி நிலையிலிருந்து உணர்ந்து உணர்வு கெடாமல் வாழ வேண்டும். அதற்கு சதா தயவு செயல்களை செய்து வாழ வேண்டும். நாம் தயவு செய் என ஆண்டவரிடத்து வேண்டும் போது அவரும் தயவு செய்
என திருப்பிச் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரும் பிரிவுபடாது இரண்டற்ற ஒன்றாக அத்துவித நிலையில் உள்ளோம். ஆனால் தேகப்பற்று காரணமாக இறைவனோடு பிரிவுபடாது இருக்கும் உண்மையை உணர்வதில்லை, உணர முடிவதில்லை. இதற்காகவே தயவு என்பதை ஆண்டவர் தயவு, ஜீவதயவு என சொல்லுகின்றனர். தத்துவாதீத வெளியில் பூரணமாக உள்ள ஒருவர், அகண்ட ஜோதியாக எங்கும் நிறைந்துள்ள ஒருவரே அகநிலையில் சிறநடு வெளியில் இருந்து தன் தயவு ஒளியை பரப்பி தயவு செய்து கொண்டுள்ளார். அவனன்றி அணுவும் அசையாது என்பர். அணுதோறும் உள்நின்று எல்லா செயல்களையும் செய்வித்து கொண்டுள்ளார். அது அவரது தயவு செயலாகும். மனிதன் ஜீவ சுதந்திரம் உடையவன். எனவே அவன் உண்மையை அறிந்து உயிர், உணர்வு, உடல் இம்மூன்று நிலைகளிலும் தயவு பிறகு வாழ வேண்டும். தயவு நிலை நின்று செய்யப்படும் நல்ல காரியங்கள் எல்லாம் தயவு செயலேயாகும். தயவு செயல் பூர்ணமாகும்போது நம் செயல் என்பதும் அவரது செயல் என்பதும் இல்லை. இரண்டும் ஒன்றுபட்ட நிலை அனுபவமாக விளங்குகிறது. அந்த ஒன்றுபட்ட வடிவம் கிளி வடிவம், சுக வடிவம் ஆகிறது. அந்த நிலையிலிருந்து பார்த்தல், செய்தல் ஆகிய எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. கிளியாகச் சொன்னதை சொல்லும் ஒளிநிலையிலிருந்து அவர் பயிற்றுவித்து அங்கிருந்து சொல்லும் சொல்லே நம் சொல்லாக வெளிவந்து வருகிறது. எல்லா ஆற்றல்களும் அவரிடத்திலிருந்தே பெறுகின்றோம். அவரை தவிர யாரும் எதுவும் இல்லை. ஒரு சிறிய அணுவிலும் பிரபஞ்சம் முற்றிலும் எந்த காலத்தும் எவ்விடத்தும் பூரணமாக விளங்கும் தயாபெருஞ்சோதியே நம் சிறனுடைய இடத்தே தனிப்பெருந்தயவாக விளங்கி கொண்டுள்ளார். புறத்தே எங்கும் காண முடியாத தயாபெருஞ்சோதியை நாம் கண்டுகொள்ளுமாறும் நம் அனுபவத்தின் பொருட்டும் தனிப்பெரும் தயவாக விளங்கி கொண்டுள்ளார். தனித்தனி ஒவ்வொருவரும் அகத்தே ஞான தேகமும் புறத்தே சுத்த தேகமும் பெற்று வாழக்கூடியவர்களாக உள்ளோம். இந்நிலை பெற்ற போதுதான் எங்கும் தானேயாகவும் எங்கும் தாமாகவும் விளங்க காண்கிறோம். மற்றவரை பற்றிய பேதங்கள், வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல் போகின்றன. புறத்தை காணுபவை எல்லாம் தத்துவ வடிவங்கள். அகநிலையில் விளங்கும் ஆண்டவர் சதுரர் ஆக விளங்குகின்றார் என்ற உண்மையை உணர்கிறோம். நால் நிலையிலும் விளங்கும் பரம்பருடன் பிரிவற்ற நிலையில் காணும்போது உண்மையை உணர்கின்றோம். தத்துவ ரூபங்கள் எல்லாம் வந்து வந்து மறைந்து போகின்றனவாகும். இதுவரை உலகில் தோன்றிய மகான்கள், சித்தர்கள், யோகிகள் எத்தனை பேர்? அவர்கள் அடைந்த நிலை என்ன? மறைவுற்று ஒழிவதேயாகும். சதுரர் ஆக விளங்கும் ஆண்டவர் உண்மையில்
நமது உண்மையாகவும் இப்பிரபஞ்சத்தின் ஒவ்வொருவரின் உண்மையாகவும் விளங்குகின்றது. ஆண்டவர் சதுரர் ஆக விளங்கும் தன்மை தனித்தலைமை பெருங்கடவுள் என்ற புத்தகத்தில் ஒரு சதுரம் 5 சதுரங்களாக பிரிக்கப்பட்டு 5 சதுரங்களே 10 துண்டுகளாக வெட்டி அதிலே எல்லா மத சின்னங்களையும் அமைக்கலாம் என்று விளக்கி காட்டப்பட்டுள்ளது. தயவுதான் எல்லா உண்மைகளையும் உணரச் செய்கிறது. அகநிலை பொருந்தி நின்று வாழும்போது கடவுள் உண்மையானது இலேசாக உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று விளங்குகின்றது. இத்தயா விளக்க மாலையின் 100வது பாடல் முடியும் போது கடவுள் உண்மையை பூரணமாக உணர்ந்து கொள்கிறோம். இந்த 99வது பாடல் 10/3/1983 விளக்கம் காணப்பட்டது. 100வது பாடல் 17/3/1983 விளக்கம் தரப்படும். பின்பு 24/3/1983 முடிவுரையும் வழங்கப்படும். 100வது பாடல் முடிவடையும் நாளுடன் கணக்கிடப்பட்டதில் சரியாக 2 வருடம் 2 மாதம் 2 நாள் ஆகிறது. 1991 பிப்ரவரி 15 தொடங்கப்பட்டது. 1983 பிப்ரவரி 15 முடிய 2 ஆண்டும், மார்ச் ஏப்ரல் 15 முடிய 2 மாதமும், ஏப்ரல் 16 17 நாட்கள் 2 நாளும் ஆகிறது. இப்படி 2 2ஆக அமைந்ததும் ஒரு உண்மையை உணர்த்துகின்றது. சத்விசாரம் பரோபகாரம் என்னும் 2 நிலைகளை உணர்த்துகின்றது. சத்விசாரம் என்னும் ஒரு கை உண்மையை உணரவும், பரோபகாரம் என்னும் மற்றொரு கை உணர்ந்து கொண்டதை பிறருக்கு வழங்கும் பொருட்டும் வழங்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வருவதும் ஒரு மாலையாகவே அமைந்துள்ளது. அது தயா பரிபூர்ணி மாலை ஆகும். அது தயா விளக்க மாலையின் பாடல்களுக்கு விளக்கம் தருவனவாகவும் கடவுள் உண்மையை மேலும் விளக்கி காட்டிக் கொடுப்பதாகவும் 100 பாடல்களை கொண்டதாகவும் விளங்குகின்றது. இந்த செய்யுளிலே குறிக்கப்பட்ட கிளி நம் பிரணவ சொரூப ஆன்மாவே ஆகும். இது ஆன்ம இயற்கை ஆதிநிலையே ஆகும். இதற்கு ஆனந்தமாகிய பேரின்ப வடிவமுறுவதற்குத்தான் எல்லா பிறப்புகளும் வந்து சிறிது சிறிது அறிவு விளக்கம் ஏற்கச் செய்துள்ளன. இது இப்போது முடிவாக இந்த தத்துவ நிறைவுடைய பிறப்பு வழங்கப்பெற்றுள்ளது. இதில் தயவு என்னும் நட்புறவு வாழ்வு முறையால் தயாபெருஞ்சோதி கடவுள் இன்பம் வெளிப்பட்டு இந்த ஆன்மாவை சுகானந்த அனுபவத்தோடு வாழச் செய்து விடுவதாம். ஆகவேதான் ஆன்மாவின் ஆதி நிலையான ஓமாம் ஒரு சொல் கிளி எனப்பட்டு முடிவில் ஆன்மாவின் அந்தமாகிய சுக இன்ப சுரூபமாக குறித்து கொள்ளப்பட்டது, சூழ்ந்து கொள்ளப்பட்டது. யகர ஆன்மாவுக்கு ஞானசுத்த இன்ப அனுபவம் சேர்ப்பது தயவு ஆம். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.